வணக்கம் நேயர்களே. நமது இன்றைய பாதை நிகழ்ச்சியில முதல்ல இந்த பாதை நிகழ்ச்சி எதுக்காக வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசி ஆகணும். +2 முடிச்சிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரீ டிகிரி முடிச்சிருக்காங்க. தங்களுடைய வாழ்க்கையில எங்க பயணமாக போறோம், எப்படி வந்து நம்ம வந்து நம்முடைய எதிர்காலத்தை வந்து செதுக்க போறோம், எந்த மார்க்கம், எந்த வழி, யார் ஆசிரியர், எது வந்து குருகுலம், இப்படி பல கேள்விகள் வந்து மனசுல வந்து அப்படி அலமோதிட்டு இருக்கும். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் காலேஜ் தொடங்க போகுது அப்படிங்கிற அந்த கட்டத்தில் கூட தங்களுடைய எதிர்காலம் என்ன, அவங்களுடைய கெரியர் என்ன அப்படிங்கிறத டிசைட் பண்ணாமல் இருப்பாங்க. இது மாதிரியான குழப்பங்களுக்கு விடைதான் இந்த பாதை அப்படிங்கிற நிகழ்ச்சி. நமது இன்றைய நிகழ்ச்சி ஒரு அருமையான ஒரு விருந்தினரோட தொடக்கமாக இருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு படிப்பை பற்றியோ ஒரு கெரியரை பற்றியோ பேசாமல் என்னென்ன வழிவகைகள் இருக்கு, எந்தெந்த வகையில வந்து நம்முடைய எதிர்காலத்தை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்காக நம்ம ஸ்டுடியோல நம்ம கூட இருக்காங்க தனுஜா மேம். வணக்கம் மேம். வணக்கம். ஹாய் மேம். ஹாய் மேம், யூ ஆர் a career counselor and also a psychologist. Yes. ஸோ உங்களுடைய பயணம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொல்றது சின்ன ஒரு தொகுப்பு சொல்லிட்டு அப்புறம் போலாமா? Okay, நான் beginningல வந்து my major was biotechnology. After that I had always a calling towards psychology. My first book was when I was doing my undergraduation, The Power of Your Subconscious Mind by Murphy. So from there the தேடல் ஆரம்பிச்சது. How the mind works, what are emotions, why we behave in a particular way. So this led me to explore more in that and then do a psychology degree as well. So this is how it started, and then I joined hands with Yuvati, Dr. Sumati Chandrasekharan ma'am and Gayatri ma'am, and I've been with them for the past from 2018. Yeah, so we've done around 4 walkathons for mindfulness. Our general theme, like we are like-minded people who've come together to make a impact in the awareness towards mental health in the society. So that is how it started and that's how it's going on so far. Great ma'am. மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்றீங்க நீங்க. Yes. மைண்ட்ஃபுல்லாவே வந்து குழப்பங்கள் இருக்கக்கூடிய இன்றைய தலைமுறை ஸ்டூடெண்ட்ஸ், மைண்ட்ஃபுல்லாவே குழப்பங்கள். அவங்களுக்கு வந்து எந்த வகையில வந்து நம்ம வந்து ஒரு தெளிவு கொடுக்க முடியும்? ஸோ அவங்க வந்து படிக்கும் போதே வந்து அவங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது இப்போ இல்லை, நம்ம தொட்டு காலங்கள்லேருந்து குழந்தை பிறந்ததுலேருந்தே வந்து பேரண்ட்ஸ் வந்து உன்னை இன்ஜினியர் ஆக்கிடுறேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை டாக்டர் ஆக்கிடுறேன்டா, என்னடா படிக்க போகிற அப்படின்ட்டு. எல்கேஜிலேயே போயிட்டு என்ன ஆக போகிறீங்க பெருசா, குழந்தைய என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் டாக்டர் ஆவேன் அப்படின்னு அந்த ஸ்டெத்தஸ்கோப் வச்சு. ஸோ அங்கேருந்தே உங்களுக்கு ஆரம்பிச்சிடுது ஒரு கெரியரை நோக்கின ஒரு பயணம். ஸோ இது வந்து எங்கே நம்ம நடுவில் விட்டுடுறோம் அப்படிங்கிற கேள்வி வந்து ஒரு 93% ஆஃப் பேரண்ட்ஸ் இன் இந்தியா know only about 7 major jobs. 7 தானா? Yes. Okay, so where are we going wrong அப்படின்ற question வருது. ஸோ இது எங்கேயோ வந்து we are leaving the basic core areas of interest, potential, opportunities, aptitude. ஸோ இது மிஸ் ஆயிடுறதுனால வந்து குழந்தைங்களுக்காக வந்து அவங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பிடிக்க முடியல. ஒரு நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் சம்வேர் தே வில் லூஸ். அரவுண்ட் மிடில் ஸ்கூல் வரும்போது தே வில் லூஸ் இட். இட் வில் பி மோர் டுவர்ட்ஸ் நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் இல்லையா, ஸ்டெம்னு சொல்லுவோம், சயின்டிஃபிக், டெக்னிக்கல், என்ஜினியரிங் அண்ட் மெடிசன். ஸோ இது நோக்கி மட்டுமே வந்து பயணம் தொடர ஆரம்பிச்சிடும் மிடில் ஸ்கூலுக்கு மேலே 6th இருந்து ஆரம்பிச்சு. ஸோ அப்போ வந்து தான் உங்களுக்கு கன்வர்ஜ் ஆக ஆரம்பிக்குது டுவர்ட்ஸ் ஒன் பர்டிகுலர் ஃபீல்ட் ஆர் சப்ஜெக்ட். அந்த வேரிடாக இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அந்த எல்கேஜிலேருந்து பார்த்தீங்கன்னா பல ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் 6th மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்வர்ஜ் ஆகிட்டே வரும் அவங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து தக்க வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கன்வர்ஜ் ஆகிட்டு வரும்னு சொல்றீங்க. கன்வர்ஜ் ஆகிட்டே வருதா இல்லை கன்வர்ஜ் ஆக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு எதுக்காக நான் கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து விளையாடும் போது
இப்போ சொப்பு சாமானை வச்சு விளையாடுவாங்க. அப்போ வந்து அவங்க மைனஸ்ல வந்து நிறைய சமைக்கணும், ஒரு 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 ஷெஃப் ஆகணுங்கிற ஐடியா எல்லாம் கூட இருக்கலாம். அப்படியே கொஞ்சம் அப்படியே விளையாட்டு விட்டுட்டு வெளியில போகும்போது ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. திடீர்னு வந்து ஏதோ ஒரு மூவி பார்க்கும்போது நம்ம வந்து இதே மாதிரி ஒரு மூவி மேக்கராவோ இல்ல ஒரு ஆக்ட்ரஸாவோ, ஐ மீன் ஆக்ட்ரஸ்ங்கிற வேர்டே இல்ல, ஆக்டராவோ ஆகணுங்கிறது தான் வந்து ஒரு ஐடியாவா இருக்கலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் அப்படி எட்டி பாத்தீங்கன்னா கதை சொல்லும் போது கதை எழுதணும், இல்ல வந்து சரித்திரங்களை பத்தி அலசணும், இப்படி நிறைய பல வரிசைகள்ல வந்து அலைவரிசைகள்ல எண்ணம் வந்து அலமோதும். பெரியவங்க மாத்திக்கிட்டே இருப்பாங்க. பெரியவங்க ஒரு டைம் கேட்கும் போது அட்வொகேட்னுவாங்க, ஒரு டைம் கேட்கும்போது போலீஸ் ஆக போறேன்னுவாங்க. That is because of the inspirations that they get from the society. So earlier in life, earlier yearsல வந்து நம்மளுக்கு என்ன வந்து கெரியருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாரோ ஒரு அங்கிள் பெருசா சாதிச்சவங்க ஃபேமிலியில இல்லையா, அண்ட் ஒரு டீச்சரா இருப்பாங்க, இவங்கெல்லாம் தான் வந்து இல்லை ஒரு ஐகானா இருப்பாங்க, அவங்களாம் தான் இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கெரியரே அமைச்சிப்போம். பட் ஏன் இப்போ இந்த நீட் வந்திருக்கு கெரியர் அப்படின்றதுனா, இப்போ வந்து as I told you, பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சது இந்த 7 தான், பட் யூ ஹாவ் 1000+ ஜாப்ஸ். அண்ட் இன்னும் பிக் கேம் பிளேயர்ஸ் கிட்ட போனீங்கன்னா தே ஹாவ் த பர்டிகுலர் ப்ளூ புக்ஸ் ஃபார் இட். ஸோ அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் ஆகணும் இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோக்கு. ஸோ இப்போ கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின், விச் இஸ் இப்படி வந்து கன்வெர்ஜ் ஆக்கப்படுதா? பெரியவங்க வீட்டில் இருக்கவங்க வந்து அதை வந்து சுருக்கிடுறாங்களா? எஸ், டெஃபினெட்லி தட் இஸ் ஹேப்பனிங். ஸோ எனக்கு தெரிஞ்ச குழந்தையே வந்து சின்ன வயசுல இருந்து அவ்வளோ தத்ரூபமா he will draw. ஓகே, பட் நவ் he is being pushed into engineering. அண்ட் இப்போ என்ன ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இட் இஸ் பெரிய கேப் என்னன்னா, அட்லீஸ்ட் இஃப் தே ஹாவ் தட் ஆப்டிடியூட் அண்ட் ஸ்கில்ஸ் தென் இட் இஸ் குட், யூ கேன் என்கரேஜ் தெம். அதுவுமே இல்லாமல் ரொம்ப நீங்களும் கஷ்டப்பட்டு அந்த பண்ணணும் அப்படின்றதுக்கு யூ கேன் எக்ஸ்ப்ளோர் அ டிஃப்ரெண்ட் அரீனா ஆல்சோ அப்படிங்கிறது தான் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாங்கள் எடுத்து வைக்கிறது ஆஸ் அ கெரியர் கவுன்சிலர். ஃபார் எக்ஸாம்பிள், இமேஜின் அ சைல்ட் இஸ் வெரி குட் இன் லிட்ரேச்சர், doing good in Tamil and English. He will definitely do well in other languages also. Make them learn more languages. A linguist. Yes. Okay. And then put him into competitive exams of the government. Okay. So this is how we guide. So then there also you're going to get name, fame, good money. So and the child is not losing its passion also along the way. ஸோ இதுதான் வந்து இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ டைம் கொடுக்கணும். பிகாஸ் earlier we spoke also, like when we said நம்ம வந்து இப்போ வந்து கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கலாம் இல்லையா ஃபார் இது வந்து இண்டிவிஜுவலாக இல்லாமல் நாளைக்கு நேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பா. பிகாஸ் we need skills in every sector of the society, in every sector of job discipline. Discipline அப்படின்னு சொன்னதும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஸ்கூல்ல இருப்பாங்க. வந்ததும் முகம் கழுவிட்டு உடனே நீட் கிளாஸ்க்கு போ, இல்லைன்னா இந்த பர்டிகுலர் டிசிப்ளின்ல இருக்கிற இன்னொரு டியூஷனுக்கு போ. இப்படி அவங்கள ஃபுல்லா எக்ஸாஸ்ட் பண்றதும் ஒரு வகையில நடந்துகிட்டு இருக்கு. அது சிலருக்கு வந்து நல்லதா முடிஞ்சிருக்கலாம், பட் பல்வேறு தளங்கள்ல வந்து வர செய்திகளை பார்க்கும்போது அவங்களுடைய மைண்ட் வந்து எக்ஸாஸ்ட் ஆயிட்டு தே கோ டிப்ரெஸ்ட். எஸ், அது உண்மையா? அது நடக்குது சார், நிறைய நாங்களும் பார்க்குறோம், அது நடக்குது. ஸ்டெம் அப்படிங்கிறது வந்து நம்ம யூஎஸ்ல எடுத்துட்டு வந்தாங்க, அவர் பாரக் ஒபாமா இருக்கும்போது ஸ்டெம்முக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு வராங்க. இப்போ அதே தான் நம்மளும் எங்கே எடுத்துகிட்டு வரோம். சயின்டிஃபிக், டெக்னிக்கல், என்ஜினியரிங் அண்ட் மெடிசன் பேஸ்ட் ஸ்டடீஸ்க்கு தான் மேக்ஸிமம் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இன் அண்டர் கிராஜுவேஷன் லெவல். ஸோ இது வந்து எல்லாராலையும் முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது இல்லை. எல்லா குழந்தைனாலையும் இதை பார்க்கறது இல்லை. இது வந்து கிளாஸ்ல வந்து ஒரு 10 குழந்தைங்க தான் ஆக்சுவலி அது பண்ணாம இருப்பாங்க. மீதி 90% பேர் வந்து இந்த ஃபீவரை கேட்ச் பண்ணிப்பாங்க. ஆமா, எக்ஸாக்ட்லி. So they catch with the fever and they also start running. But later it becomes exhausting for children who didn't do it previously. Correct. அந்த 8th முன்னாடி வரைக்கும் 6th முன்னாடி வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, அவங்க அந்த குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப எக்ஸாஸ்டிங். ஒரு வைட் ஓபன் சினாரியோ. ஆமா, ஏன் வந்து இப்ப இவ்ளோ எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியறது இல்லை.
ஸோ அதுக்கு தான் நான் வந்து டிஃப்ரெண்ட் அரீனாஸ் செக் பண்ணி பாருங்க அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். இன்ஜினியரிங்லேயே கூட வந்து ஃபுட் டெக்னாலஜி பாருங்க, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பாருங்க அப்படின்ட்டு. ஒரு எக்ஸாம்பிள் வந்து என் கூட படித்தவங்க எடுத்துக்கோங்களேன், யூஜி அண்ட் பிஜி கிராட்ஸ் எடுத்துக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் இன் totally different discipline than what they actually did in the UG or PG. Okay, so அது பேசிக்கா என்ன இருக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். BCom இல்ல MBBS ப்ரொஃபஷனல் சொல்றீங்க நீங்க? இல்ல இப்போ என் கூட படிச்சவங்கன்னா சைக்காலஜி அண்ட் ஆர் பயோடெக்னாலஜி. ஓகே, உங்க கூட சைக்காலஜி படிச்சவங்க ஓகே பண்ணவங்க வந்து மோஸ்ட்லி வந்து அது ரிலேட்டட் படிப்பு இல்லாம ஐடிக்குள்ள என்டர் ஆயிடுறாங்க. ஸோ ஐடி ஹஸ் பிகம் பூமிங், ஒரு ஹப் ஃபார் எவ்ரி ஒன் டு கம் அண்ட் டூ சர்வீஸ் பேஸ்ட் ஜாப்ஸ். கரெக்ட். ஓகே, ஐடிஇஎஸ் எம்இஎஸ் அந்த மாதிரி அது ரிலேட்டட் ஜாப்ஸ் பண்றாங்க. பட் இப்போ வந்து இருக்கிற சினாரியோல வந்து இந்த பர்டிகுலர் டிசிப்ளின்கான ஒர்க் வந்து எக்ஸலண்டா அவங்க பேஷனட்டோட பண்றது நான் சொல்றேன். ஃபுட் இன்ஸ்பெக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகே, கவர்மெண்ட் கிடங்கு இருக்கு இல்லையா, கிரெயின் கிடங்கு, அதுல ஒருத்தவங்க இருக்காங்க. another person has left the country and is there in the US and doing brain oncology studies. Oh my god. Okay, so ivlo options இருக்கு and they are having an excellent career which gives you time to find your passion also. They travel a lot, they have time for themselves. So career அப்படின்னாலே வந்து job is a very small part of the career. It is there to pay your bills, but something that can also allow you, ஒருவேளை பேஷனாவும் அமைஞ்சிருச்சுன்னா it's a gift. When job becomes yeah. But அது வந்து ஓகே, யூர் தெளிவா இருக்கீங்க, இது எனக்கு வந்து என்னோட பில்ஸ் பே பண்ண போகுது, பட் த ஜாப் ஷுட் ஆல்சோ அலவ் யூ டு ஸ்பெண்ட் டைம் ஃபார் யுவர் பேஷன். ஸோ தட் இஸ் த ஹோலிஸ்டிக் அப்ரோச் ஃபார் கெரியர். ஓகே, ஸோ கெரியரை வந்து ஒரு 3 சர்க்கிள்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அதில் மேஜர் பார்ட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி, இன்ட்ரெஸ்ட், ஆப்டிடியூட். ஸோ இப்போ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் பார்க்குறோமே தவிர ஆப்டிடியூடை விட்டுருவோம், இல்லை ஆப்டிடியூட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்போம் தவிர இன்ட்ரெஸ்ட்டை விட்டுடுவோம். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று விட்டுடுவோம். அண்ட் இதில் சின்ன பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஜாபு, ஹாபீஸு, யுவர் லீஜர் ஆக்டிவிட்டீஸ், அதெல்லாம் மைனர் பார்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஹோல் கம்பார்ட்மெண்டலைசேஷன் ஆஃப் அ கெரியர். மேம், நீங்கள் வந்து இப்போ பேசும்போது பிரெயின் ஆங்காலஜி சிஸ்டம்ஸ் சொன்னீங்க, அது டாக்டர் படிச்சாதான் அதை பண்ண முடியுமா, இல்லை வந்து நீங்க சொன்ன மாதிரி இல்லை பிஹெச்டி பண்ணவங்க வந்து ஆமாம் இப்போ யூனிவர்சிட்டியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, ரிசர்ச் பேஸ்ட் திங். ஸோ லெட்டஸ் வீல் சி ஃப்ரம், இப்போ நம்ம குழந்தையிலேருந்து நீங்கள் கேட்டீங்க, அழகாக ஆரம்பிச்சிங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம இப்போ நீங்கள் இந்த ராட் ரேஸ்குள்ளே போயிடுவாங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு செமினார் அட்டென்ட் பண்ணும்போது வி ஆர் ஒன்லி மேக்கிங் பேப்பர் ஸ்காலர்ஸ், டிகிரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேரளவுக்கு ஆமாம், டிகிரி இருக்கு பட் ஸ்கில் இல்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய கன்வெர்ட் ஆயிடுறாங்க. ஸோ வி ஆர் லூசிங் skills the child had innately also, by pushing them into only this STEM related studies. இங்க பேப்பர் டிகிரிஸ் சொன்னதும் ஒரு கேள்வி, சாரி கேட்டே ஆகணும். இது வந்து பெரும் கேள்வியா இருக்கலாம், பட் இது இன்னமும் வந்து நடைமுறையில் இருக்கு பல இடங்கள். அதனால கேட்குறேன், பேரளவுக்கு ஒரு டிகிரி வாங்கினா போதும், என் பையனை வந்து என் கம்பெனியை பார்த்து வச்சிருவேன். பேரளவுக்கு ஒரு டிகிரி வாங்கினா போதும், ஏதோ ஹோம் சயின்ஸ் ஒரு நல்ல ஒரு டிசிப்ளின், பட் அதையும் வந்து ஏதோ ஒரு ஹோம் சயின்ஸ் படிச்சா போதும், அது படிச்சா போதும், இல்ல ஏதோ ஒரு பேர் டிகிரி பண்ணா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் பொண்ணு, இப்படிங்கிற ஆட்டிடியூடு இன்னமும் வந்து மக்கள் கிட்ட இருக்கா இல்லையா? இருக்கு சார். ஆனா இப்ப வந்து அவேர்னஸ் வந்துட்டதுனால கொஞ்சம் கம்மியா இருக்கு. பேரளவுக்கு டிகிரி வந்து குழந்தைங்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ they are very shrewd now. They are very very clear. In fact என்கிட்ட பேசுற போது வந்து அவங்க பயங்கர இன்ட்ரெஸ்டோட பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்க, அவங்க சொல்றத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. ஸோ ஒரு குழந்தை வந்து இப்போ வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறதே ஜாப் ஆயிடுச்சு சார். கண்டிப்பா. அண்ட் இது ப்ரோ கேமருங்கிறது ஒரு ஜாப் ஆயிடுச்சு.
ஸோ இப்போ அது போய் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னாங்கன்னா தே வில் திங்க் இது ஒரு ஜாபா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது த சில்ட்ரன் ஆர் நாட் அலோவிங் திஸ் ஜெனரேஷன், ஜென் ஜி, ஜென் ஆல்ஃபா இஸ் நாட் அலோவிங் த பேரண்ட்ஸ் டு டூ தட். இது மில்லேனியல்ஸ் வரைக்கும் தான் இருந்தது. மேம் இது நீங்க இப்போ வந்து பெரும்பாலும் பெற்றவங்க இல்லை வந்து வீட்டில் பெரியவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கிற படிப்பை படிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த காசை மட்டுமே பார்க்குற அந்த நோக்கம் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லதா, இல்லை ஸ்டூடெண்ட்ஸோட மனப்பான்மை இப்போ எப்படி இருக்கு ஆஸ் அ ஸ்டூடெண்ட் கவுன்சிலரா நீங்கள் கரியர் கவுன்சிலர்? அதுதான் ஆஸ் ஐ டோல்ட் யூ, இப்போ வந்து 1960s எடுத்த டிஃப்ரெண்ட் ஜெனரேஷன்ஸ் இருக்கு. அந்த ஜெனரேஷனோட சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸஸ் அண்ட் சொசைட்டியல் பில்டப், மாரல் வேல்யூஸ் இதெல்லாம் சேர்த்து அவங்கள இண்டிவிஜுவலை ஷேப் பண்ணுச்சு. ஸோ அது பேஸ்ட் பண்ணி பேரண்டிங் நடந்தது, அது பேஸ் பண்ணி. ஸோ இது வந்து மில்லேனியல்ஸ் வரைக்கும் தான் நடந்தது. லைக் 2000s வரைக்கும் தான், 2000 லேட் 2000. அதுக்கப்புறம் வந்து புஷ் பண்ணால் ஒன்று ஸ்ட்ரெஸ்ட் ஆயிடுறாங்க, தே கோ இன்டு டிப்ரெஷன் மோட். இல்லைன்னா வந்து தே டேக் த கெரியர் தட் தே வாண்ட் டு. இப்போ புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் இன்னமும் வந்து படிப்பு மட்டும்தான் ஒரு குடும்பத்தையே வந்து உயர்த்தி பிடிக்கக்கூடிய, அப்லிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல நிறைய குழந்தைங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்து அவங்கள கரெக்டாக வழிகாட்டி அவங்கள நல்ல சம்பாத்தியத்தை வந்து ஏற்படுத்திக்கக்கூடிய திறனை அவங்க வளர்த்துக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். தட் இஸ் ஆல்சோ தேர். வி ஹாவ் டு அந்த செக்டர் ஆஃப் பீப்புள், அந்த அவங்க மேலே வரணும்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக அதை செஞ்சு தான் ஆகணும். அப்போ வந்து அவங்களுக்கு பேஷனுக்கான டைம் இருக்காது. லேட்டர் இன் லைஃப் பட் தே வில் டெஃபினெட்லி கேட்ச் அப். எப்போ வந்து அவங்களுக்கு அந்த டைம் கொடுக்கக்கூடிய அந்த கெரியர் வந்து அவங்களுக்கு அலோவ் பண்ணுதோ அப்போ அவங்க பேஷனை பிடிச்சிடுவாங்க. ஆர் சம்டைம்ஸ் இந்த ஜாபே வந்து அவங்களுக்கு பேஷனா மாறிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய சினாரியோஸ் இருக்கு. நீங்க இந்த படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும், பேஷனுக்கு இடம் இல்லாம போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அதெல்லாம் சொன்னீங்க. சில சமயங்கள்ல இது ஒரு அட்வர்ஸ் எஃபெக்ட் வந்து பயங்கர ஷாக்கிங் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருது நம்ம சமுதாயத்துல. சிலருக்கு வந்து இந்த படிப்புல அந்த விங் ஆஃப் ஸ்டடியில வந்து இன்ட்ரெஸ்ட், ஈடுபாடு இல்லாம அது எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, வீட்டில் இருக்கிற அந்த ப்ரெஷர்னாலயோ பேஷன் எல்லாம் இடம் கொடுக்காம ட்ரை பண்றும் போது சில சமயங்கள் வந்து மார்க் கம்மியா, கட் ஆஃப் மார்க் கம்மியாகவோ இல்லை வந்து ஃபெயிலியரோ முடிஞ்சோ அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகாம போயிடுறாங்க. which leads to suicidal இதெல்லாம் போயிடுது. நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தற்கொலைகள் நிறைய ஒவ்வொரு வருஷமும் பதக்குது. ஒரு பிளஸ் டூ ரிசல்ட்டோ ஒரு 10th ரிசல்ட்டோ வரும்போது எத்தனை பேர் வந்து நம்ம இழக்க போறோம் இந்த சமுதாயத்தின் இளம் விதைகள் அப்படின்னு. நீங்க இப்ப நல்லா பாத்தீங்கன்னா சிலர் வந்து நல்ல ஃபுட்பால் பிளேயரா இருப்பாங்க, இல்லைன்னா வந்து நல்லா பாடக்கூடிய திறமை இருக்கும், இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஓவியம் வரையங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு கொண்டு போய் அந்த எக்ஸாம்ல விடாம ஈவன் இதை ஃபெயில், அவங்களுக்கு வந்து வாழ்க்கை அவங்களுடைய பிடிச்ச தளத்துல பயணமாகலாம் அப்படிங்கறத வந்து சொல்றதுக்கு யாராவது இருக்காங்களா? ஸ்கூல் லெவல்ல, கவர்மெண்ட் லெவல்ல ஏதாவது செய்ய முடியுமா? அதுதான் நான் வந்து ஏர்லியராகவும் சொன்னேன். 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே வந்து அவங்களுக்கு கெரியர் பத்தின அவேர்னஸ் வந்து எடுத்துட்டு வந்துட்டோம்னா அவங்க வந்து அதை புரிஞ்சு பண்ணுவாங்க ஓரளவுக்கு. நீங்க சொன்ன மாதிரியே இப்போ அவங்க ஏதோ சொல்றாங்க, பெரியவங்க சொல்றாங்க பண்றோம், அங்கிள் சொல்றாங்க, ஆண்டி சொல்றாங்க, மாமா சொல்றாங்க, பெரியப்பா சொல்றாரு, சித்தப்பா சொல்றாரு அப்படின்ட்டு இல்லாம இதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னங்கிறத அவங்க புரிஞ்சுக்கினாங்கன்னா அவங்க எந்த மாதிரி ஒரு காம்படிஷனுக்குள்ள நுழையிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே வந்து பாதி விஷயம் சால்வ் ஆயிடும். ஸோ அவங்க வந்து நீட் எழுதுறாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன, 15 பேர் ஒரு சீட்டுக்கு போறாங்க. ஸோ மியூசிக்கல் சேர் நினச்சி பாருங்க, டெஃபினெட்லி எவ்ரிபடி இஸ் கோயிங் டு கெட் இன்வால்வ் அண்ட் யூ ஆர் கோயிங் டு ஒரே ஒரு சேரை போட்டால் இல்லை 15 பேரை சுத்த விட்டோம்னா இப்போ அங்கே என்ன ஆகும் சார்? பெரிய பிரளயம் தான் வரும். So this is what is happening in the mind of the children. So அந்த ஒரு சேருக்கு they are fighting. So they are fighting and they don't know for what they are fighting. இந்த ஒரு சேர் தான் இருக்குங்கிறதே முதல்ல அவங்களுக்கு தெரியல. ஸோ அதை வந்து அவங்க கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கணும். அது வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சேர்க்கணும். First the parents should have that awareness. No, see, your child is fighting, your child is competing for one chair out of so many. காம்படிஷன். ஸோ நீங்க எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறீங்க உங்க சைல்டு மேல அப்படிங்கறத நீங்க கவனிங்க அப்படிங்கறத நம்ம சொல்லணும். இது ஸ்கூல் லெவல்ல இருந்தே எடுத்துட்டு வராங்களா அப்படிங்கிறது இல்ல.
they are not doing that in the school level. அந்த ஒரு சிஸ்டம் வரல நமக்கு. Only இப்போ நாங்க பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் நாங்க பண்ற கெரியர் கவுன்சிலிங் எல்லாமேங்க இண்டிவிஜுவலா தான் வராங்க. இந்த பேரண்ட்ஸோட அக்கறையில, அந்த குழந்தையோட அக்கறையில அவங்க தான் வராங்க. அதுவும் 10th தான் வராங்க. ஓகே, அதுக்கு முன்னாடியே வந்து மற்ற எல்லா ட்ரைனிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கான ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் பர்டிகுலர் திங்ஸ் எல்லாமே ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் 10th இல்ல 12th அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க, டிப்ரெஷனுக்குள்ள போறாங்க. அந்த டைம்ல தான் they are seeking help. So prevention is always better than cure. இது எனக்கு சாரி டு இன்டரப்ட், இது எனக்கு எப்படி தோணுதுன்னா கேன்சரோட எஃபெக்ட் இருக்கு. கிட்டத்தட்ட அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல தான் கேன்சர் டிடெக்ட் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி. அட்லீஸ்ட் அந்த சிம்டம்ஸ் அப்பலாம் தெரியும். நீங்க சொன்ன மாதிரி சிம்டம்ஸ் தெரிஞ்சதும் வராங்கன்றீங்க. எக்ஸாக்ட்லி. இது மொழியிலேயே வந்து அறிஞ்சிருந்தா, இதையிலேயே தெரிஞ்சிருந்தா. இப்போ நீங்க சொல்றீங்க வந்து பேரண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் இருக்கு, அவங்க இல்ல இப்போ இது வந்து சிம்பிளா தட்டி விட்டுடுவாங்க சார். என்ன இது பெரிய கெரியர் கவுன்சிலிங். இப்போ ஏன் அது அப்படின்னாலே வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியணும் இல்லையா, இந்த அவேர்னஸ் பேரண்ட்ஸ்க்கு தெரியணும் இல்லையா. முன்னாடி இவ்வளோ காலேஜஸ் இல்லை, முன்னாடி இவ்வளோ கோர்சஸ் இல்லை, முன்னாடி இவ்வளோ ஜாப்ஸ் இல்லை, எல்லாமே மாறிடுச்சு. ஸோ இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் எனக்கு ஃபார் மீ டு அட்லீஸ்ட் கிவ் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆன் வாட் யூ ஆர் கோயிங் டு ஆக்சுவலி compete with, the number of seats available, all that I'm sharing here. இது வந்து ஸ்கூல் லெவல்ல கொண்டு வரதுக்கான முயற்சிகள் உங்களை மாதிரி கவுன்சிலர்ஸ் ட்ரை பண்றோம் சார். த்ரூ our NGO, எங்களோட யுவதி NGO மூலமா நிறைய we are trying to reach, and இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு. நாங்க ஹாப்பினஸ் ப்ரோக்ராம் கூட எடுத்துட்டு வரலாம் ட்ரை பண்ணி. நான் கவர்மெண்ட் லெவல் ஸ்கூல்ஸ்ல இருந்து கேக்குறேன், அதுல இருந்து கொண்டு வரேன். எஸ், ஆக்சுவலி we are doing it for free. Yeah, so பண்றோம். எங்களோட இன்டர்வென்ஷனல் ப்ரோக்ராம், ஹாப்பினஸ் இன்டர்வென்ஷனல் ப்ரோக்ராம் கூட வந்து இட் கிக் ஸ்டார்டட். பட் அந்த அவேர்னஸ் எடுத்துட்டு போகவும் வந்து தடைகளும் நிறைய இருக்கு. ஒரு ஆல்ரெடி there is an educational setup. So we have to break that. So we have to break that old school method, and then அதை unlearn பண்ணி இப்போ இது புதுசா லேர்ன் பண்ணி வரணும் அப்படிங்கிறது வந்து it is a big challenge for us. ஒரு பெரிய கிளாஷாவே இருக்கும் அது actually. Yeah, it's a big challenge for us, definitely. So what are the plans to do that? இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ், உங்களை மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் எங்கெல்லாம் எங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்குதோ, எங்கெல்லாம் ஈவன் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு இவெண்ட், ஒரு மால் ஓப்பன் பண்ணினா கூட அங்கே ஸ்டால் போட்டு we are trying to விதைக்கிறோம் அந்த மாதிரி சீட்ஸ். லைக் இது ஒரு இண்டிவிஜுவல், ஒரு ஃபேமிலிக்கு வந்து இன்னைக்கு இது வந்து நல்லா இருக்கலாம், பட் நாளைக்கு இப்போ வந்து சொல்லியிருக்காங்க 2030 இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஜாப்ஸே இருக்காது. 7 out of 10 is not going to have, Indian is not going to have a job for இப்ப இருக்க ஸ்டேட்மெண்ட் 2030 What is going to replace them? AI is going to replace. AI, artificial intelligence. Yes. Okay. So this is statistics. So இப்படி இருக்கிற ஒரு பட்சத்துல நம்ம அப்பளுக்கு எவ்வளோ அவேர்னஸ் நம்மளுக்கு தேவைப்படும். நீங்க இப்ப படிக்கிறது உங்களுக்கு அப்ப யூஸ் ஆகணும், சரி இல்லையா? ஸோ அண்ட் அதோட சேர்த்து நம்ம அப்கிரேடும் ஆகிக்கணும். ஸோ இது இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறது பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம்ல மேம், பேசிட்டு இருக்க இந்த செகண்ட்ல, இந்த நிமிஷத்துலயே வந்து ஒரு மாபிங் ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கு. ஏஐ அப்படின்னு சொன்னீங்க. இப்ப எல்லாரும் வந்து இல்ல இங்க அங்க ஓடிட்டு இருந்தாங்க, டக்குன்னு அங்க பாக்கலாம் ஏஐ இருக்கு, அப்படியே நேரம் ஓடுறாங்க. எக்ஸாக்ட்லி. ஒரு காலத்துல ஐடி, ஒரு காலத்துல கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், வக்கீல் அப்படிம்பாங்க. ஒரு காலத்துல பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க எவ்வளோ பெரிய அது ஒரு பெரிய ப்ரொஃபஷன் தான். இதுக்கும் நல்ல ப்ரொஃபஷன் தான். பட் இந்தியா டுடே கூட வந்து ஒரு லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் பேக், 6 months பேக் வந்து ஒரு இது ரெவ்யூ பண்ணியிருந்தாங்க. certain jobs are irreplaceable by an AI. Okay. Jobs where you need empathy, jobs where you need critical thinking and problem solving as per that situation. So எல்லாமே is going to be AI assisted. Yeah. அது வந்து the parents as a tool and children, yes, yeah. as a tool. AI assisted இருக்குமே தவிர it is not going to completely replace. It will not be a major wing. Ease. Okay. அப்ப அந்த டெக்னாலஜி நீங்க தெரிஞ்சுக்கணும், அந்த AI டெக்னாலஜி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ற ஒரு எக்ஸாக்ட்லி கத்துக்கணும். ஆமா, இன்ஜினியரிங் பண்றோம். எஸ் ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, லூம் டெக்னாலஜி கத்துக்கணும். எல்லாத்துலயும் இருக்க போகுது. Yeah, it's going to be there. So ஐடி பண்றவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்க டெஸ்க் ஜாப் வேணும், நான் அது பண்ணுங்க. இஃப் யூ ஆர் அன் எக்ஸ்ட்ரோவர்ட், யூ நீட் டு மூவ் அரவுண்ட், நான் டெஸ்க்ல உட்கார மாட்டேன், பிடிச்சி வைக்க முடியாது அப்படின்னா, யூ ஃபைண்ட் த ஜாப் தட் இஸ் கோயிங் டு புட் யூ ஆன் த ஃபீல்ட்.
அந்த கிரவுண்டில் இப்போ கிரவுண்ட் ஜீரோவில் போய் நீங்கள் அந்த ஆக்டிவிட்டியில் இறங்கி வேலை செய்கிறது பிடிச்சிருக்குன்னா அதை பண்ணுங்க. பட் அதுக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏஐ அசிஸ்டட் ஜாப்ஸ் வந்து இஸ் வெரி இட்ஸ் கோயிங் டு பிகம் இப்போ ஈவன் டாக்டர்ஸ் மெடிக்கல் ஃபீல்டில் தே ரிக்வயர் ஏஐ. சர்ஜிக்கல் ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் டிஜிட்டல் ஆயிடுச்சு. எஸ் இன்டர்வென்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் இன்டர்வென்ஷனல் சர்ஜரிஸ், இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி, இது எல்லாமே வந்து இஸ் கோயிங் டு பி ஏஐ அசிஸ்டட் ஆர் ஏஐ ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும் டெஃபினட்டா. ஸோ அவங்க எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கணும். பட் கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஓகே, நீங்க எக்ஸ்ட்ரோவர்ட்னு சொல்லி ஒரு வேர்ட் சொன்னீங்க. இன்ட்ரோவர்ட்டும் இருக்காங்க நம்ம சமுதாயத்துல. இவங்களுக்கான வேலைகளை அவங்க கிட்ட கொடுத்துட்டு, அவங்களுக்கான வேலைகளை இவங்க கிட்ட கொடுத்துட்டு, இந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு தப்பான பிழைகள் நடந்துட்டே இருக்கு. எஸ் சார். அது ஏன் இப்போ நான் this is a time for me to talk about what I actually do. So from psychological point of view, from late 20th century onwards, psychometric assessments have been used in educational system. Okay, so in education, most of the western society, and இந்த இது வந்து என்னன்னா ஆப்டிடியூட் செக் பண்றதுக்கு, இன்டெலிஜென்ஸ் செக் பண்றதுக்கு, ஐக்யூ செக் பண்றதுக்கு அப்படின்றது போயிட்டு இப்போ வந்து அது நிறைய வேரிட் ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்டா மாறி இருக்கு. என்னென்ன செக் பண்ணலாம், உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு செக் பண்ணலாம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ப்ரொஃபைலர்னு இருக்கு, அண்ட் பர்சனாலிட்டி இருக்கு. 16 பர்சனாலிட்டி ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒருத்தருக்கு வந்து எல்லா விதமான குணங்களும் ட்ரெய்ட்ஸும் அந்த 16 பர்சனாலிட்டியில வந்துடும். இல்லைன்னா பிக் ஃபைன்னு சொல்லுவோம். இதுக்கெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டைஸ்ட் கொஸ்டினர்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து அந்த கொஸ்டினர்ஸ் கொடுப்போம். இதெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் இது வந்து ஆட்டோமேட்டடாகவும் பண்ணுறாங்க, நாங்கள் மேனுவலாகவும் பண்ணி ஸ்கோர் பண்ணி நம்ம அதில் தான் வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப டைனி பார்ட் எக்ஸ்ட்ரோவர்ஷன் அண்ட் இன்ட்ரோவர்ஷன். ஸோ அதை தாண்டி இன்னும் ஒரு 2-3 ட்ரைட்ஸ் இருக்கு. ஸோ அவங்க சென்சிங்காக இருக்காங்களா, இன்ட்யூட்டிவாக இருக்கிறாங்களா, ஃபீலிங்ஸ் பர்சனாக இருக்கிறாங்களா, எம்பத்தைஸ் பண்ண முடியும். ஆமாம், அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் இது. அதுதான் வந்து சயின்டிஸ்ட். அண்ட் அதுக்கு பேர் இருக்கும், அந்த பர்சனாலிட்டிக்கு வந்து பேர் இருக்கும், அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் என்ன இருக்கும், அவங்களோட ஜாப் மேட்சிங் இருக்கும். ஸோ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரோவர்ட்டட் பீப்புள் வந்து they are more outgoing, they do things very quickly and efficiently, they are people. Cool ma'am. Okay, so they are நல்லா வந்து people கிட்ட வந்து பேசணும், கொள்ளணும் அப்படின்னா they will do all that. The people pleasing capabilities இருக்கும், நல்லா பேசுவாங்க, நல்ல கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும், நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட் பீப்புள் கிட்ட இருக்கும். இன்ட்ரோவர்ட் பீப்புள் கிட்ட இருக்கிறது என்ன, வெரி குட் ரிசர்ச்சர்ஸ், வெரி ஃபோக்கஸ்ட், கான்சென்ட்ரேஷன், குவாய்ட், டைம் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் நிறைய வந்து இன்ட்ரோவர்ட்டட் பீப்புள் கிட்ட இருக்கும். ஸோ இவங்க கிட்ட இருக்கிறதும் வேணும், இவங்க கிட்ட இருக்கிறதும் வேணும். அதுக்கேற்ற வந்து ஸோ ஜாப் வந்து பர்சனுக்கு ஃபிட் பண்ண போறோமா, இல்லை பர்சனை வந்து ஜாபுக்கு ஃபிட் பண்ண போறோமா? இப்போ மோஸ்ட்லி ஆன் த ஆப்போசிட் வே தான் நடக்குது. அதனால தான் அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. ஸோ நீங்கள் பர்சனை வந்து ஜாபுக்கு ஃபிட் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம we have to see which job fits the person exactly. ஏன்னா இப்போ சில வீட்டில் வந்து என் பையன் தோனி மாதிரி வரணும் அப்படின்பாங்க. அவங்களே படிப்பெல்லாம் விட்டுட்டு அவங்க, ஏன்னா இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாக்குன்னு ஒரு ஆசைகள் இருந்திருக்கும், இல்லை அப்பாக்கோ அம்மாக்கோ இருந்திருக்கும், இல்லை தாத்தாக்கோ பாட்டிக்கோ. தன்னால முடியாத நிறைவேறாத ஆசைகளை குழந்தைங்க மூலம் நிறைவேற்ற, இது ஒரு அநியாயம் நடந்துகிட்டே தான் இருக்குங்க. அது என்ன, எப்படி தடுக்க முடியும்? அதை எப்படி தடுக்க முடியும்? அது திருப்பி அவேர்னஸ் தான், வேற எதுவுமே இல்லை. இப்போ குழந்தைங்கள நான் சொன்ன மாதிரி குழந்தைங்கள அந்த இதுக்குள்ள விழறது கிடையாது. இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து தாங்க என்ன பண்றாங்க, ஏன்னா பிகாஸ் எல்லார் கையிலும் ஃபோன் இருக்கு, இதனால ஒரு தெளிவு இருக்குங்கிறது வந்து, இது வந்து ஒரு நல்ல விஷயம். என்ன அப்படின்னா they are exploring a lot. So now வந்து the grandparent or the parents are not able to too much. இப்ப வந்து பேரண்ட்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஆக்சுவலா கவுன்சிலிங் வரும்போது வந்தாங்கன்னா the child is very clear, I want this. Yes, எங்களுக்கு வரவங்க யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா அந்த இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு.
அப்போ பேரண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க, ரொம்ப வந்து ஸ்ட்ராங் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க சில்ட்ரன். அவங்க வந்து மேம் இப்படி சொல்றாங்க, மாத்தலாமா, என்ன பண்றது தெரியல அப்படின்னு தான் வருவாங்க. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஆல்ரெடி coded pre-programmed to follow a particular சும்மா கூட வாங்க, நான் சொன்னா கேட்க மாட்டீங்க, ஆமா மேம் சொல்லுவாங்க. ஆமா ஆமா அந்த மாதிரி எல்லாமே ப்ரீ என்ன டிசிப்ளின் எடுக்கலாம், எந்த காலேஜ்ல எடுக்கலாம், அவ்வளவுதான் அவங்களுக்கு தேவைப்படுது. ஊரா வெளியூரா? ஆமா, இந்த ஊரா வெளியூரா அப்படின்றது தான் அவங்களுக்கு தேவைப்படுது. அதுதான் கெரியர் கவுன்சிலிங்கும் நினைச்சுக்கிறாங்க. ஓகே. Because every university, every college have people for career counseling. That is to fill seats. Correct. That is not actual career counseling. That is for your hunting a university or a college where you can go and do what you are interested in. Great. What you're passionate. So I always say, என்ன டிசிப்ளின்னாலும் ஓகேவா, இல்லை எனக்கு பர்டிகுலர் டிசிப்ளின் தான் வேணும், அதுக்கு எந்த யூனிவர்சிட்டினாலும் ஓகேவா. வாட் இஸ் அந்த இடம் வேணுமா இல்ல இந்த படிப்பு வேணுமா? படிப்பு இதே இடத்துல அந்த படிப்பு வேணும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அண்ட் கெரியர் ஃபைன் பண்றதுல இருக்க ஒரு மிகப்பெரிய இது என்னன்னா, we do not understand the personality, we do not understand the potential of the kid. So these are the hindrances where we fail to approach a successful career. Okay, okay. Yeah. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். ஏன்னா ஒரு பெரிய பயத்தோடு தான் வந்து உங்க கூட பேச ஆரம்பிச்சேன். பட் நீங்க சொல்லும் போது பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து இப்போ பெரிய அளவுல வந்து ஒரு தெளிவு இருக்குங்கிறது வந்து கண்கூடா தெரியுது உங்க மூலமா. ரொம்ப அழகான இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு இறுதி கேள்வி மூலம் முடிச்சுக்கணும் ஆசைப்படுறாங்க. வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா எனி டெவலப்ட் கண்ட்ரி ஒரு டாக்டர் படித்து முடிச்சுட்டு if they want to acquire another discipline of study, ஒரு சயின்டிஸ்ட் ஆகணுமோ இல்லைனா வந்து என்ஜினியர் ஆகணுமோ அது முடியும், இல்லை லாயர் ஆகலாம், மல்டிபிள் டிகிரிஸ் வாங்க முடியும். அந்த ஒரு பாக்கியமோ இல்லை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இந்தியாவுக்கு இல்லாத ரீசன் என்ன? இந்தியாவுக்கு இருக்கு, பட் அதுலேயும் வந்து அவேர்னஸ் இல்லாதது தான் ஒரு ரீசன். இந்தியாலேயும் நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து நேஷ்னல் லெவலில் பிளேயர்ஸ் ஆகணும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவல் பிளேயர்ஸ் ஆகணும். வி ஆர் கன்ஃபைனிங் ஆர் செல்ஃப் இன் அ பர்டிகுலர் arena. We have to become a big game player. Yeah. So I always say you have a plan A, plan B and a contingency plan. So a plan A is to give your best shot, put in the hard work, given the efforts that you require to achieve plan A in case if it fails. There are only certain things that are in your control. There are so many other factors that are not in your control. So in case if the plan A fails, you go into plan B. So the plan B is going to be, okay, this is not happening, so I'll choose something that is related to it. So for example, maths with bio student எடுக்கறாங்க, டாக்டர் ஆக முடியலனா அப்ப பயாலஜி ரிலேட்டடா நான் வேற என்ன பண்ணணும்? Exactly. Bioinformatics, I am in that field, but I'm going to be a different related subject. I'm still not losing my passion or my area of interest. Then you go into even if that is going to fail, then you go into a contingency plan. Minimal survival, what I can do. So இந்த 3 பிளானுக்கு உள்ளே வந்து உங்களுக்கு diversified subjects வந்துரும். For example, lot of as I told you earlier, women வந்து நிறைய வந்து sabbatical எடுத்துட்டு வராங்க இல்லையா, அவங்க வந்து இப்போ பிகாம், எம்காம் இல்லை எம்சிஏ பண்ணவங்கலாம் கூட இப்போ கெரியர் கவுன்சிலராக இருக்காங்க, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்டாக இருக்காங்க. ஸோ தே ஆர் டூயிங் அ லாட் ஆஃப் ஆன்லைன் டிகிரிஸ் இப்போ வந்துருச்சு சார், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்துருச்சு. ஹார்வர்ட்லேயே வந்து இங்கிருந்து வந்து டிஸ்டன்ஸ் மோட்ல எஜுகேஷன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து தெரியணும். ஸோ அங்கே ஹார்வர்டில் வந்து சான்ஸ் ஃபார் எக்ஸ்டெண்டிங் ஸ்டடி ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கு. ஸோ திஸ் இஸ் இன் டு யோர் லேட் ஏஜஸ் ஆல்சோ, மிட் லைஃப் தாண்டியும் வயது ஒரு தடை. ஆமா, மிட் லைஃப் தாண்டியும் படிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க. பட் செலவு பண்ணணும் ஒன்று. இன்னொன்று வந்து எல்லா இடத்துலையும் இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்ட்டு வைக்கிறாங்க. ஸோ வி நீட் அ ஹியூஜ் லிஸ்ட் ஆஃப் வாட் ஆர் தி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் தட் ஆர் கோயிங் டு ஹேப்பன். இப்போ வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்கௌண்டன்சி, பிகாம் அவங்க எல்லாம் படிக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து வெறும் சிஏ நோக்கி மட்டும் போவாங்க. சிஏ ஆயிடணும், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நிறைய சம்பாதிக்கணும், நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி. பட் ஆர்பிஐ
கிரேட் ஏ கிரேட் பி எக்ஸாம் இருக்கு, எஸ்பிஐயோட கிளரிக்கல் ஜாப்ஸ் பொசிஷன்ஸ் இருக்கு. வை நோபடி இஸ் என்டரிங் தட்? அதுக்கு அதோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இப்போ டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அவேர்னஸ். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது எப்படி நம்ம இந்த மாதிரி இப்ப இதுல வந்து நிறைய பெரிய இன்னும் பிக் கேம் பிளேயர்ஸ் இருக்காங்க. லைக் போயிட்டு உங்களை ஜாப்ல அமர்த்தி வைக்கிற வரைக்கும் கைட் பண்றதுக்கெல்லாம் கூட இருக்கிறாங்க. ஸோ நாங்க வந்து ஒரு சின்ன லெவல்ல பண்றோம். எங்களையும் அப்ரோச் பண்ணலாம், we can guide you. இல்லைன்னா எனி அதர் கெரியர் கவுன்சிலர்ஸ் in the colleges, in the department, there will be someone. You have to approach them and check out if they are going to do it. And on a closing note, I would like to say, children, students, you have opportunities. Look for opportunities. Look for your interest. And then is your aptitude and skills. Aptitude and skills mostly நம்ம வைக்கிற எக்ஸாம்ஸ்லையும் கிடைக்கிற மார்க்லையும் மோஸ்ட்லி அது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியுடைய துவக்கமே உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த பாதைங்கிற நிகழ்ச்சியுடைய முதல் நிகழ்ச்சியாக இதை வந்து நம்ம பிச்சின் பண்ணதுக்கு ரீசன் வந்து இதுதான் அதுதாங்கிறத விட உனக்கு எது வேணுங்கிற ஒரு கேள்வியை வந்து முதல்ல அந்த ஸ்டூடெண்ட் மனசு உருவாக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அ லவ்லி டைம். அண்ட் ஐ எம் ஷுர் ஆடியன்ஸ் வந்து அது முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டு நல்ல தெளிவு அடைஞ்சிருப்பாங்க. அவங்கள விட அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.